ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் புது புது படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த படங்களுடைய ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதே போல இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் டிராகன். டிராகன் படத்தினுடைய டைரக்டர் அஸ்வன் மாரிமுத்து, படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் இ ராகவ் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் நிகேத் பொம்மி, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ். அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல கயடு லோஹர், பிரம்மா பிரதீப் ரங்கநாதன், ஸ்னேகா, மரியம் ஜார்ஜ், இவங்களோட சேர்ந்து கௌதம் வாசுதேவ் மேனன், கே.எஸ். ரவிக்குமார் மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் மாஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, எதெல்லாம் ஒரு ஹீரோயிசம் நினைக்கிறாங்களோ, அப்படி படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோயிசமை நம்பி அவங்க பண்ணக்கூடிய தப்புகள்னால பின்னாடி அவங்களுடைய கெரியர் எந்த அளவுக்கு பாதிப்படையுதுன்றதை பற்றி ஒரு காமெடி கலந்த ரொமான்ஸ் படமாக கொடுத்துருக்கக்கூடிய படமாக தான் இந்த டிராகன் படம் அமைஞ்சிருக்குது. ஸோ டிராகன் படம் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ், ஃபேமிலி ட்ராமா, காமெடி கலந்து ஜேர்னரில் எடுத்திருக்கிறாங்க. இதில் லீட் ரோலில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவர் நல்லா சூப்பராக படிக்கக்கூடியவர். ஸ்கூல் டேஸ்லலாம் நல்ல மார்க் எடுத்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு பர்சன். அப்போது அவர் ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த பொண்ணு, நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கிற, ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு கவலையில் மறுபடியும் அடுத்து காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா, ஓகே நம்மளாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு, நம்ம பாட்டுக்கிட்டு அப்படியே கெத்தாக இருப்போம், நம்ம ஹரியர்ஸ் வைப்போம், அப்போலாம் தான் நம்ம ஒரு பெரிய ஹீரோவை நம்மளை மாசாக மதிப்பாங்க காலேஜ்லன்ற மாதிரி அரியர்ஸ் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட எல்லா இயருமே அரியர்ஸ் வச்சு 46 to 48 அரியர்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு அவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய லவ் லைஃப் போயிட்டு இருக்கும்போது, அண்ட் இந்த பக்கம் அந்த பொண்ணு அடுத்தடுத்து அவங்களுடைய கெரியரில் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவாங்க. இவர் ஜாலியாக அப்படியே ஊர் சுற்றுறது. அஃப்கோர்ஸ் அரியர்ஸ் இருக்கும்போது வேலை அவ்வளோவா இருக்காது. அண்ட் அதனால அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு அவங்க லைஃப்பை யோசிக்கும் போது, இல்லை உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீ எதுவுமே இல்லாமல் இருக்கிற, எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, என்னுடைய லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இருக்குது, நீ எனக்கு செட் ஆக மாட்ட அப்படின்ற மாதிரிலாம் பேசினதுக்கு அப்புறமா செம்ம கடுப்பாயிடுறாரு. என்னைய சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவங்க வேற ஒருத்தவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆகுது. அந்த பர்சன் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, எப்படிப்பட்ட ஒரு கெரியர் வச்சுட்டு இருக்கிறாரோ, அதை விட நான் அதிகமாக சம்பளம் வாங்கி காட்டுறன்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ஐடி, ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அவங்கள விட அதிகமான சம்பளத்துக்கும் ஓகேவாயிடுது. பட் இன் பிட்வீனில் அவருக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்குது. அந்த ட்விஸ்ட் மூலமா அவர் ஆல்ரெடி வச்சுக்கிட்டு இருந்த ஹரியர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலான்ற ஆப்ஷன் அந்த இடத்துல நடக்குது. பட் அதை வெளியிலையும் யார்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவர் ஃபேக்கான சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறதுனால அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணி அண்ட் அந்த அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணுறாரா, ஃபர்ஸ்ட் மாதிரியே அவர் ஒரு நல்ல படிக்கிற பையனாக மாறுறாரா, நல்ல பையனாக இருக்கிறாரா, அண்ட் அவருடைய கரியர்லையும் அவர் வின் பண்ணாரா இல்லையா, அதே போல் அவர் நினச்ச பொண்ணோட கல்யாணம் ஆச்சா இல்லையான்றதெல்லாம் காமெடி கலந்து சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த டிராகன் படம் அமைஞ்சிருக்குது. ஸோ ஏன் டிராகன் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கனாலே அவருடைய பேரே அப்படிதான். ஸோ டி ராகவன்றதை அப்படி சேர்த்து அவங்க டிராகன் கூப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிராகன் மாதிரி அசுரத்தனமான வேலைகளும் அவர் பண்ணக்கூடியது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தினுடைய டைரக்டர் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஓ மை காட், ஆல்ரெடி படத்தை டைரக்ட் பண்ணவர். ஸோ அவருடைய வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர். அண்ட் சைமல்டேனியஸாக 2 விதமான ஸ்டோரியை எப்பவுமே சொல்லுவார். ஸோ அதே போல் இதுலேயும் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ரொமான்ஸ் அப்படின்றத தாண்டி ஒரு லவ் ட்ராக்கை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு பக்கம் ஒருத்தவங்க படிக்கிறது தவிர்த்துட்டு மீதி எல்லா விஷயத்தை ஹீரோயிசம்னு நினச்சி பண்ணும்போது அது என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துன்ற ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இது அமைஞ்சிருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ வரக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா படங்கள்லையும் லியோன் ஜேம்ஸோடைய மியூசிக்கை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல் இந்த படத்துலையும் அவருடைய மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்தினுடைய பாடல்கள் ஆல்ரெடி சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அண்ட் இது படத்தோடு பார்க்கும்போதும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது. படத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் நிகேத் பொம்மியுடைய சினிமோட்டோகிராஃபி சூப்பர்பா நம்மளுக்கு ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரெசன்ஸ் கொடுத்துருந்தது. அண்ட் பிரதீப் இ ராகவ் ஆஸ் யூஷுவல் அவருடைய எடிட்டிங் அடிச்சு பின்னி எடுத்து கலப்பியிருக்கிறாரு. அண்ட் இந்த மொத்தத்தில் இந்த டிராகன் படம் ஆல்ரெடி பிரதீப் ரங்கநாதனுடைய டைரக்ட் பண்ணி அவரே நடித்த படம் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரீவியஸ் மூவியான லவ் டுடே. அண்ட் அதை விட இதில் இன்னும் அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு இன்னொருத்தவங்களுடைய டைரக்ஷனில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக படத்துக்கு இவர் தான் அப்படின்ற மாதிரி
தூக்கி நிறுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் 2K கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 90 கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ஈஸியாக கனெக்ட் ஆகிற விதத்தில் தான் இந்த டிராகன் படம் அமைஞ்சிருக்குது. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முகசுளிக்காமல் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போ இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட போய் பாருங்கள்.